கிறிஸ்துவின் படை என பொருள்படும் லீஜன் ஆஃப் கிரைஸ்ட் இயக்கத்தை நிறுவிய மெக்சிகோ அருட்தந்தை மார்சியல் மேசியஸ் அவர்கள் குறித்த வத்திக்கான் கருத்துக்களை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த ஆவணமானது 1950ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் மார்சியல் மேசியல் அவர்களின் மனநல பிரச்சினைகளை வத்திக்கான் அறிந்திருந்தது என்பதற்கான ஆதாரத்தை வெளிப்படுத்துகிறது. துறவற சபையின் அதிகாரி ஒருவர் பின்வருமாறு எழுதினார்: மேசியல் அவர்கள் ஒத்துழைத்தால் அவருக்கு மருத்துவ உதவி அளிக்கப்பட உத்தரவிடப்பட்டு அவரது மாணவர்களுடன் அனைத்து தொடர்பையும் கைவிட சபை அவருக்கு அறிவுறுத்தும். அவர் 2 நாட்களில் வரவில்லை என்றால் மேசியல் அவர்கள் சிகிச்சைக்காக புறப்பட வேண்டும் அல்லது இடைநிறுத்தப்பட்டவராக தன் நிலையை தொடர்வார். திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க விரும்பியதாகவும் மேசியல் அவர்களை பொதுநிலையினர் நிலைக்கு குறைக்க விரும்பியதாகவும் தெரிய வருகிறது. ஆனால் திருத்தந்தை அவர்கள் இறந்ததாலும் மேசியல் அவர்களுக்காக உயர் பதவி வத்திக்கான் அதிகாரிகள் இருந்ததாலும் இது நடக்கவில்லை. இந்த கணக்கு தற்போதைய முன்னாள் வத்திக்கான் ஆவண காப்பாளரான ஆயர் செர்ஜியோ பகானோ அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு புத்தக விளக்க காட்சியின் போது கூறியதுடன் ஒத்துப்போகிறது. இப்போது என்னால் பெயரை சொல்ல முடியாது, ஆனால் காலப்போக்கில் அது வெளிவரும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஏற்கனவே ஒரு துறவற இயக்கத்தின் நிறுவனர் ஒருவர் அதிகம் பேசப்பட்டு அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்தார். பின்னர் ஒரு கட்டத்தில் தென் அமெரிக்க நாட்டில் உள்ள ஒரு நுன்சியோ அவர்கள் திருத்தந்தையிடம் சொல்லத் தொடங்கினார்: இதை பாருங்கள், இந்த நிறுவனர் பற்றி கிசுகிசுக்கப்படுகிறது. அவரது நண்பர்களை சுற்றி புழங்கும் மது போதைப் பொருட்களை பற்றியும் பேசுகிறோம். 12ஆம் பயஸ் அவர்கள் அவரை பொதுநிலையினராக குறைக்கும் தருவாயில் இருந்தார். துரதிருஷ்டவசமாக அது அவரது திரு அவையின் முடிவில் இருந்தது. கர்தினால் ஒருவர் திருத்தந்தையின் மரணத்திற்காக காத்திருந்து செயல்பட்டார். திருத்தந்தையின் மரணத்திற்கு பிறகு அந்த நிறுவனர் இன்று வரை பாதுகாக்கப்பட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஊழல் வெடித்தது. சர்ச்சைக்குரிய நிறுவனரை பல ஆண்டுகளாக மூடிமறைத்தவர்கள் வத்திக்கானில் இருந்ததாக ஓய்வு பெற்ற காப்பக நிபுணர் மற்றும் இத்தாலிய செய்தித்தாள் கணக்குகள் காட்டுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.